நானும் அவருடைய சந்ததிகள், ஆபிரகாமின் சந்ததிகள். அவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து சொன்ன அதே ஆசீர்வாதம் நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. பூமியின் மணலத்தனையாய் எல்லை எங்கும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரே, எல்லா எல்லையெங்கும் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை ஒப்புக் கொடுங்க. அவருடைய சாயலாய் படைக்கப்பட்ட நீங்கள் அவருக்கென்று வாழ ஒப்புக் கொடுங்க. இந்த பூமிக்கு அல்ல, இந்த உலகத்திற்குரிய காரியத்திற்காக அல்ல, எனக்கு கொடுத்திருக்கிற இந்த பூமியில கொடுத்திருக்கிற பொறுப்பை நான் சரியாய் நிறைவேற்றுவேன், உண்மையாய் நிறைவேற்றுவேன். தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் விட்டு விட்டு அவருடைய சித்தம் செய்ய ஒப்பு கொடுத்து பாருங்கள். எரேமியா 1:5 இப்படி சொல்லுகிறது, தாயின் வயிற்றிலே உருவாகும் முன், கற்பத்தில் உருவாகும் முன்னே என்னை அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் எவ்வளவாய் அறிந்திருக்கிறார். கற்பத்தில் உருவாகும் முன்னே நம்மை அறிந்திருக்கிற தேவன் அவர். நமக்கு உதவி செய்கிறார், நமக்கு இறங்குகிற ஒரு பரிசுத்தர். அப்படி என்றால் இந்த பூமியில நீங்கள் தற்செயலாய் வரவில்லை. நீங்கள் ஆண்டவருடைய சிருஷ்டி, ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கென்று படைக்கப்பட்டவர்கள். நீங்கள் மாம்சத்தின் காரியத்தை நிறைவேற்றுவதற்கு வரவில்லை. தேவ ஆவியினால் படைக்கப்பட்டவர்களாய் தேவ சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் உங்களை உருவாக்கி இருக்கின்றார். அப்படி அவருடைய சாயலாய் வாழ்வதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள், தாழ்த்தி ஒப்புக் கொடுங்கள். தயவாய் தேவனுடைய சமூகத்தில் வாழுங்கள். ஆண்டவரே, எனக்கு இரங்கும் அப்பா. எங்களை நிந்திக்கிறவர்கள் ஏராளம், எங்களை அவமானப்படுத்தினவர்கள் ஏராளம், எங்களுக்கு விரோதமாய் பகை பேசினவர்கள் ஏராளம் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு இரங்கும். எங்களால் தாங்க முடியவில்லை, எங்களால் அவைகளை சகித்துக் கொள்ள முடியவில்லை. எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கு அரணான பட்டணம் நீர்தான். ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், ஆண்டவர்களுக்கு உதவி செய்வார். அப்படிப்பட்ட துயரத்தோடு கூட நீங்கள் இருக்கிறீங்களா? ஆமென். உங்களை கைவிடவே மாட்டார். நீங்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி பிரமிக்கத்தக்க அதிசயமான ஒரு படைப்பு என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா. சங்கீதம் 139:14 ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்கிறார், நீங்களும் நானும் ஆண்டவருடைய படைப்பில் ஒரு பிரமிப்பாய் படைக்கப்பட்டிருக்கிறார். ஆம், எல்லாவற்றையும் படைத்தவர் மனிதன் மாத்திரம் அவருடைய சாயலாய் படைத்து அவன் தனியே இருக்க வேண்டாம், அவருக்கு ஏற்ற துணையும் என்று சொல்லி, அது மாத்திரமல்ல, பரலோகத்தின் தேவனை இந்த பூமிக்கு அனுப்பி அவர் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது தேற்றரவாளனை நமக்காக கொடுத்தார். பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார், நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் பரிசுத்தர். நம்முடைய தேவன் சதா காலங்களில் நம்மோடு கூட வாழ்கிறவர், நமக்கு உதவி செய்கிறவர். நம்மை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார்.